ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலும் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இன்று ஏராளமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பியூஷ் கோயல் டெல்லியில் இருந்து சென்னை வருகிறார். அதனால கூட்டணியை இறுதி செய்வதும் ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்பதையும் இன்று இறுதி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டு கூட்டணிகளிலும் அதுல திமுக கூட்டணியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள்னு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டது. ஆனா 6 இடங்களுக்கு குறைந்து ஒப்பந்தம் போட வேண்டாம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு அதனுடைய நிர்வாகிகளுக்கு ஆணை பிறப்பித்திருந்தது. அதனால அவங்க 6 இடங்களுக்கு குறைவாக நீங்க கொடுக்கறத ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலமைச்சரை நேற்று சந்தித்த போது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட. அவங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மேண்டேட் 6 இடங்கள் தான். 6 இடங்கள்னு நீங்க சொன்னா நாங்க உடனே சொல்லிட்டு போவோம். ஆனா நீங்க 5 இடங்கள்னு சொல்றதுனால அதை மீண்டும் மாநில குழுல வச்சு அவங்க ஏற்றுக்கொண்டால் தான் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சண்முகம் முதலமைச்சரிடம் சொல்லிட்டு வந்ததாக செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பிலையும் எல்லாரும் ஒற்றுமை வரக்கூடாதுன்னு பேசினவங்க இருக்காங்க, ஏன் இழுபறின்னு பேசுறவங்க இருக்காங்க. செய்தியாளர்கள்ல அவரவர்கள் சாய்வுக்கு தகுந்த மாதிரி சண்முகத்தை நேற்று ட்ரில் பண்ணாங்க. ஓகே, ஆனா அவருக்கு ஒரு பார்வை இருந்தது. 6 இடங்கள் அல்லது அதற்கு மேலான இடங்கள்ங்கிறதுக்கான போராட்டம் வேறு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வது என்பது அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இந்த கண்டேன் சீதைன்னு ராமாயணத்துல சொன்னதாக சொல்லுவாங்க, இல்ல கம்பர் சொன்னதாக சொல்லுவாங்க. கண்டேன்கிற சொல்ல முதல்ல சொல்லணும், சீதையை அப்படின்னு சொல்லிட்டு கண்டேன் சொல்றதுக்குள்ள பார்க்கலையான்னு நினைச்சிடக்கூடாதுன்னு கண்டேன் சீதைன்னு சொல்ற அந்த கம்யூனிகேட்டிங் மெத்தடுக்கு கூட அதை கோட் பண்ணி சொல்றவங்க பேசுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தெளிவான நிலையை நேற்று சண்முகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் பி சண்முகம் நேற்று செய்தியாளர் சந்திப்புல தெளிவாக அந்த லைனை சொன்னார். அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடரும். அந்த கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம், திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவர் மற்ற விஷயங்களை சொன்னாரு. அதற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்கறது இப்ப தேவையில்லாத விஷயம். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு, மக்களவை தேர்தலுக்கு அப்படின்னு கேட்கறது தேவையில்லாத விஷயம். இப்போது 26 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது உறுதியாகுது. இன்று மாநில குழு கூட்டத்துல 5 இடங்களை அவர்கள் ஏற்கலாம். ஏற்பதுதான் ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஒரு குதிரை வியாபாரி இருந்தாரு. அந்த குதிரை வியாபாரி என்னுடைய லயத்தில் இருக்கக்கூடிய எந்த குதிரையை வேண்டுமானாலும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பெற்று வாங்கி செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. உள்ள வரும்போது ஒரு கண்டிஷன் தெரியுது, அது முதல்ல கட்டப்பட்ட குதிரையாகத்தான் இருக்கணும். அந்த குதிரையே யார் வேணாலும் வாங்கிட்டு போகலாம். அது வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த குதிரை அங்க கட்டப்படும் அப்படின்னு அந்த ஆப்ஷன் சாய்ஸ்ங்கிறது சாய்ஸ் என்ற பெயர்ல சாய்ஸ் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லுவாங்க. அது இங்கே எப்படி தமிழ்நாட்டு அரசியல் அது பொருந்துமா அப்படிங்கிறது வேற விஷயம். அது பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வேற விஷயம். எல்லாருக்கும் எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கு. அதிமுக அங்க போய் டெல்லியில இருந்து வரக்கூடிய ஆணைகளை மறுக்கக்கூடிய சுதந்திரமும் அவங்களுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க. அதனாலதான் டிலே ஆகி இப்போ இன்று பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது தொடர்பாகவும் அவங்க அபிஷியலா எதுவும் சொல்லல. இங்கேயாவது எல்லா விஷயங்களும் என்ன நடக்குதுங்கிறது தெரியுது, அங்க என்ன பேசுகிறார்கள்ங்கிறது தெரியல. இங்க பேசிட்டு சிபிஐ 5 இடங்களை ஏற்றுக்கொண்டோம், மனதில கவலை இருக்குங்கிறத சொல்றாங்க. சிபிஎம் எங்களுக்கு மேண்டேட் 6 இடங்கள் வாங்குவதுதான், அது இல்லாம 5ன்னு சொன்னா நாங்க அதுக்கு மீண்டும் மாநில குழுல ஒப்புதல் பெற்று வரணும் அப்படின்னு சொல்றாங்க. விசிகே கிட்டத்தட்ட கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில தான்
இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அதுலயும் அவர்களுக்கு கடுமையான கட்சிக்குள்ள நெருக்கடி, வெளியில இருந்து அவர்களுக்கு வரக்கூடிய பிரஷர் எல்லாம் சேர்ந்து அங்கேயும் அவருக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்குது. பட் இந்த நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி அவங்க எல்லாருக்கும் திமுகவில் தொடங்கி கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார பரவலை தமிழ்நாட்டுக்குள் அனுமதித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. பாரதிய ஜனதா எங்க வருது, அதிமுக தானே எதிர்கட்சியாக இருக்குன்னு கேம்பெயினுக்கு பயன்படுத்தலாம் அதிமுக அணியினர் அல்லது பாஜக சார்ந்தவர்கள் கூட. இங்க ஏன் பாஜகவை இழுக்கணும், இங்க ஏன் ஒன்றிய அரசை இழுக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய, திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நடுநிலையான செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இங்க ஏன் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசை பற்றி ஏன் பேசணும், இங்க பிரச்சனை திமுக வர்சஸ் அதிமுக தானே அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள். ஆனா அதிமுக என்பது அதிமுகவா அல்லது அதிமுக என்று நம்ம முன்னால காட்டப்படும் ஒரு கட்சிக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, 30 தொகுதிகளுக்குள்ள நாங்க கண்டெயின் பண்ணிடுவோம் அவங்கள. அப்போ நாங்க 160 இடங்கள்ல போட்டியிடக்கூடிய நாங்க தானே முதன்மையான கட்சி, எங்களுக்கும் திமுகவுக்கும் தானே போட்டி அப்படின்னு தானே நீங்க பேசணும், நீங்க ஏன் ஒன்றிய அரசை பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசை செயல்பட விடாமல் முடக்குவதற்காக என்னென்ன செய்ததுங்கிற பிரச்சனைகள் வந்து இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு அரசினுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும், அது முக்கியமானதுதான். அது அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், சாதனைகள், இதையெல்லாம் பற்றி திமுக பிரச்சாரம் நடக்குது. அதுல இன்னும் நிறைய செய்ய முடியாமல் தடுத்தது எது அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறை, அது போக சர்வைவலே, மாநிலத்தினுடைய சர்வைவலையே கேள்விக்குள்ளாக்கும் விதத்துல செயல்படக்கூடியது ஒன்றிய அரசு அல்லது ஒன்றிய அரசை ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து திமுக கூட்டங்கள்ல, கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்கள்ல வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அது ஒரு பக்கம். நீங்க எக்ஸிஸ்டன்ஸ், மாநிலத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸையே கேள்விக்குள்ளாக்குறபடி பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்படின்ற ஒரு நிலை வரும்போதுதான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை திமுக முன்வைத்தது. அதை ஒட்டி எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு வரிசையாக ஒரு கேம்பெயின் கால் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாவற்றையும் திமுக அணியினர் வந்து செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால எஸ்ஐஆர் பணிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான தேர்தலுக்கு முந்தைய முன் தயாரிப்பு பணிகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லயும் திமுக கூட்டணி, திமுக தன்னை தயார் நிலையில் வைத்திருந்தது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்ட்ல இருந்து அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருந்து அதே சமயத்துல புதிய சவால்களை எதிர்கொள்வதற்காகவும் புதிய கூட்டணி கட்சிகளை சேர்த்தாங்க. இந்த தேர்தலில் ஒண்ணு, மக்களவை தேர்தலிலேயே மக்கள் நீதி மையம் வந்துடுச்சு, இந்த தேர்தலில் தேமுதிக வந்தது. அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய சீட்டை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வருது. இது தவிரவும் சிறிய அமைப்புகள் பல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுல ஓரிரு அமைப்புகளுக்காவது போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும். அதனால தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தவிர, திமுக கூட்டணியில இந்த கூட்டணி கட்சிகள் தவிர அங்கீகாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட செய்வதன் மூலமாக அவர்களுடைய ஷேர் ஆஃப் சீட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கொள்ள முடியும். அல்லது அதுவும் கடந்த காலத்துல போட்டியிட்டதை விட குறைவான இடத்துக்கு அவங்களும் போயிருக்கலாம். அதனால அவர்களும் சீட் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்கிறார்கள், இவர் இங்க மற்ற கட்சிகளையும் குறைத்துக் கொள்ள கேட்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பார்வையில நியாயப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். இன்னொரு பார்வையில இவங்க சிபிஐ, சிபிஎம், விசிகே இவர்கள் வந்து கடந்த முறையை விட கூடுதலாக கொடுங்க, குவாலிட்டி ஆஃப் தி சப்போர்ட்டை வந்து நீங்க பரிசீலிக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. குவாலிட்டி ஆஃப் தி சப்போர்ட்னா உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்துல உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறது யாரு, ஊசலாட்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்படி புரிந்து கொண்டு நீங்க அவங்க அதை அங்கீகரிக்கும் விதமாக இந்த கட்சிகளுக்கு கூடுதலாக ஒரு இடம் அல்லது ஏற்கனவே பெற்றதையாவது காப்பாற்ற வேண்டாமா அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க கேட்கிறாங்க. அவங்களுடைய நியாயமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அது என்ன, இரண்டு பக்கமும் நியாயங்களை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதுக்கு அது என்ன பொருள்
பொருள் ஈயம் பூசண மாதிரியே இருக்கணும், பூசாத மாதிரியே இருக்கணுங்கிற மாதிரி ஸ்டாண்டான்னு உங்கள சிலர் கேட்கக்கூடும். ஆனா உண்மையிலேயே எல்லா பிரச்சனைகளும் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்குமான மோதலாக இருப்பதில்லை. நண்பர்களுக்கு இடையிலான மோதல்களாக, நல்லவர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளாக பல பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அப்படி இருக்கும்போது நீங்க குறை நீரை பார்த்து ஏதாவது ஒரு சைடை முழுமையாக சப்போர்ட் பண்றதுங்கிறது பிராக்டிக்கலாகவே சாத்தியம் இல்லாம போயிடும். அப்படி இருக்கும்போது யாராவது ஒருவர் தங்களுடைய நிலையிலிருந்து விட்டு கொடுத்து தான் போக வேண்டும் அப்படிங்கிறது தவிர்க்க இயலாதது. கோயிங் வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் எதிர் நீரோட்டத்திலேயே, அதாவது எதிர்நீச்சல்லையே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சில சமயங்கள்ல இருக்கும் சூழலை புரிந்து கொண்டு ஃப்ளோவோட போயிருங்க, நீரோட்டத்தோட சேர்ந்து பயணித்து விடுங்கள். அதை எந்த கட்டத்துல நிறுத்தணுமோ அந்த கட்டத்துல நிறுத்துவதற்கு யோசிப்பதற்கு அவகாசம் இருக்கட்டும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறது, அந்த முடிவை எடுத்துதான் ஆகணும். கால வரையறை இல்லாமல் அந்த இழுபறியை நீட்டித்து கொண்டே போக முடியாது. அது முதலுக்கே மோசமாக போய்விடும். அப்படிங்கிற கட்டத்துல திமுகவும் சிபிஐ முடிஞ்சிடுச்சு. சிபிஎம் விசிகே 2 கட்சிகளோடவும் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை டிலே ஆகாம சீக்கிரமாக முடியணும். சிபிஎம்முக்கு கொடுத்ததையே போன முறை மாதிரி விசிகே கொடுக்கணுமா வேண்டாமா, அல்லது அவர்களுக்கு கூட கொடுக்கலாமா, அந்த மாதிரி அவங்க கூடவே ஒரு சீட்டு கொடுத்தாலும் அது அவர்களுக்கு ஏற்புடையது தானா, அவர்களுடைய கிளைம் இதை விட அதிகமாக இருக்கா அப்படின்லாம் பல்வேறு பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்கலாம். ஆனா அங்கேயும் அதுலயும் கடைசியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரம் தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. ஒன்றிய அரசின் மூலமாக இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு, கூட்டணி மூலமாக ஏற்கனவே வரக்கூடிய அதிகாரம் இருக்கு. அது தவிர நேரடியாக சட்டப்பேரவையில் அவர்களுடைய பிரசன்ஸ் இருக்கிறத விட அதிகமாகிவிடக் கூடாது. ஆட்சிக்கு வரும் அளவுக்கு அல்லது ஆட்சியை பகிரும் அளவுக்கு திமுக கூட்டணியை விட்டு வேற யார் வந்தாலும் அவங்களுடைய நேரடியான தலையீடுகள் அதிகமாக இருக்கும். எல்லா முடிவுகளும் டெல்லியில எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடும் அப்படிங்கிற கவலையை எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரு சேர எழுப்பி கொண்டு வரக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணியை ஆதரிப்பதுதான் 2026 தேர்தல்ல சரியான முடிவு. 1000 ரிசர்வேஷன்ஸ் உங்களுக்குள்ள இருந்தாலும் திமுக கூட்டணியை ஆதரிப்பதுதான் சரியான முடிவு அப்படிங்கிற நிலையில் தான் சிபிஐ, சிபிஎம், விசிகே மூன்றும் வந்திருக்கிறாங்க. சிபிஐ எம்எல் லிபரேஷன்ங்கிற கட்சி இந்த 3 கட்சிகளோடவும் போராட்டங்கள்ல சேர்ந்து போராடிய கட்சி. பீகார்ல இந்தியா கூட்டணியில ஆர்ஜேடி, காங்கிரஸ் இவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய கட்சி. ஆனா அந்த கட்சியை இப்போது திமுக தன்னுடைய கூட்டணிக்குள்ள சேர்த்துக் கொள்ளவில்லை, அல்லது அவர்கள் திமுக கூட்டணியை ஆதரிக்கவில்லை. ஏதோ ஒன்று, அது பற்றிய முழுமையான செய்திகளை நாம இந்த செய்திகள்ல பார்க்காததுனால தெரியல எனக்கு. அவங்களுக்கு சீட் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க தனியாக 10 சீட்டுகள் வரைக்கும் அவங்க தனியாக போட்டியிடலாம். அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாது அப்படின்னு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் நினைக்கிறாங்க. கடந்த காலங்கள்லயும் அவங்க அந்த மாதிரி நின்றுருக்காங்க. அது ஒரு பெரிய அளவுல ஏற்படுத்தியதில்லை பாதிப்பை. அதனால இப்போதும் அவர்கள் தனியாக போட்டியிடுறார்கள்ங்கிறது ஒரு செய்தியாக தனியாக நிற்குது. சிபிஐ, சிபிஎம், விசிகே மட்டும்தான் சூழலை புரிந்து கொண்டு இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய வார்த்தைகள்ல இருந்துதான் அதை நினைக்கிறேன், வார்த்தைகள்ல இருந்துதான் அதை புரிந்து கொள்கிறேன். இன்று உயர்நிலை குழு கூட்டம் விசிகாவும் கூட்டி இருக்குது. ஆனா அதற்கான நோக்கமாக வேறு விஷயங்களை சொல்றாங்க. இன்று திமுகவோட தொகுதி எண்ணிக்கை ஒப்பந்தம் இன்றோ நாளையோ அவர்கள் கையெழுத்திடுவார்கள், அல்லது 3 மணிக்கு கூட்டம் முடிச்சுட்டு இரவு 7 மணிக்காவது கையெழுத்திடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த சூழலை புரிந்து கொண்டு, அரசியல் சூழலை புரிந்து கொண்டு, அந்த அரசியல் சூழல்ல விசிகே கம்யூனிஸ்டுகள் இணைந்து நிற்கக்கூடிய ஒரே அணியாக, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இணைந்து நிற்கக்கூடிய ஒரே அணியாக திமுக கூட்டணி தான் இருக்கு. அப்படிங்கிற ஒரு நிலையில இன்று அந்த கூட்டணியினுடைய சிக்கல்கள் தீர்ந்துவிடும். என்ன இந்த கட்சிகளுக்குள்ள உணர்வுல ஏமாற்றம் இருக்குமா? இருக்கும். திமுக கேடர்ஸுக்கும் ஏமாற்றம் இருக்கும். ஒரு இழுபறி நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்களே, நம்ம எவ்வளவு முக்கியமான தோழமைகளாக அவர்களை நடத்தணும். ஆனா அவங்க பெர்செப்ஷன்ல, கொள்கை கூட்டணிங்கிற பெர்செப்ஷன்ல ஒரு ஓட்டை விழுவது போல ஒரு இழுபறி நிலையை உருவாக்கி விட்டார்களேங்கிற வருத்தம் திமுகவுக்கும் இருக்கும். போன முறை கொடுத்த இடங்கள் கூட கொடுக்காத அளவுக்கு இப்ப என்ன கெட்டு போச்சு. புதிய கட்சிகள் வருது, ரைட்டு தான். ஆனா
அதற்காக தியாகம் செய்ய செல்வதா அப்படிங்கிற வருத்தம் இவர்களுக்கும் இருக்கக்கூடும். பட் அதையெல்லாம் கடந்துதான் சேர்ந்து வேலை செய்யும் போது எல்லோரும் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை தவிர்க்க இயலாதது அப்படிங்கிற இடத்துலதான் நான் ஒரு ஒற்றை இலக்கோட இருக்கக்கூடியவர்கள் அதை முதன்மைப்படுத்தி இந்த தேர்தல் வரைக்குமாவது நீங்க பானையை உடைக்காமல் சேர்ந்து இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இன்றைய நிலை இருக்கிறதாக நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கேடர்ஸ் மத்தியில கொஞ்சம் ஏமாற்ற உணர்வு அதிகமா இருக்குங்கிறது உண்மைதான். அது அப்படிதான் இருக்கும். அது எல்லா பக்கத்துலயும் இருக்கும், அந்த பக்கத்துலயும் இருக்கும். அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல, கூட்டணி கட்சிகளுக்கு இடம் போயிடுது, புதிதாக வந்தவர்களுக்கு இடம் போயிடுது, கட்சிக்குள்ள புதுசா சேர்ந்தவங்களுக்கு இடம் போயிடுது. இது எல்லாமே கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கும் கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்குமான முயற்சிகள் தான். அதனால அதுல கிடைக்கிற கெயினுக்காக சில விஷயங்களை, சில வழிகளை நாம பொறுத்து கொள்ளுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது அந்தந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைமை அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்துவார்கள். அதற்கு பிறகு எல்லாம் அங்க சுமூகமாக போகும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே விஷயம்தான், அது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, பங்கேற்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த இழுபறிக்கு அல்லது அதுல ஏதேனும் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கலுக்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது, நம்முடைய உறுதியான நிலைப்பாடு காரணமாகிவிடக் கூடாது அப்படிங்கிற உணர்வோட தான் அவங்க எல்லாருமே அணுகுகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. அதனால இந்த தேர்தல்ல எல்லாரும் சேர்ந்து நிற்பாங்க. தாவாக்க மட்டும் போயிடுச்சு, வேல்முருகன் மட்டும் பிரிந்ததாக நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த கூட்டணி அப்படியே இருக்குங்கிற பொருளோட இருந்திருக்கும். அவர் விலகுகிறேன்னு சொல்றாரு. ரைட், அவருடைய சர்வைவல், அவருடைய கோட்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கு அவர் யாரோட போட்டியிடுகிறார், எந்த கொள்கையை முன்வைத்திருக்கிறார், அந்த வகையில வேறு யாரையோ விட நம்ம பின்தங்கி இருக்கிறோமா, அந்த நபரை அப்படி விட்டுவிடக் கூடாது, அதனால அதை கம்பீட் பண்ணி அதை குறைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு நெருக்கடிகள் அவருக்கு இருக்கக்கூடும். அதனால தனியாக ஒரு முயற்சிக்குள்ள அவர் போகலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு கட்சியோட போய் சேருவதற்கு, அல்லது ஒரு தொகுதி உடன்பாட்டுக்கு, அந்த ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ மட்டும் நீங்க கேண்டிடேட் போடாதீங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்டோட அவர் போகலாம். அது என்ன போறாருன்னு தெரியல. பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே, அதோட அது நிற்குது. இன்று காலையில 10 மணிக்கு மாநில குழு கூடுகிறது, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது கூடி 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். கடுமையான உரையாடல்களுக்கு பிறகு, விவாதத்துக்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்படிதான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அது தவிர, ஏன்னா இதுல மனமுறிவை யாருமே கோரவில்லை, தங்களுடைய வெளிக்காக உறவுகள் இருக்கக்கூடிய உறவுக்குள்ளேயே தங்களுடைய ஸ்பேஸ அதிகப்படுத்திக் கொள்வதற்கான, தங்களுடைய வெளியை அதிகரித்துக் கொள்வதற்கான, தங்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் இதை பார்க்க முடியுது. அதனால கூட்டணியில பெரிய மேஜர் டிசிஷன்ஸ் எதுவும் சிபிஎம்ல இருந்து வராது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு. இந்த நொடி வரைக்கும் அவங்க கூட்டம் ஆரம்பிக்கல. நான் இதை பதிவு செய்யும் போது 10 மணிக்கு முன்னாடி தான் பதிவு செய்யறேன். பட் பெட்டர் சென்ஸ் வில் ப்ரிவைல் எவ்ரிவேர் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நல்லெண்ணமும் நல்லுணர்வும் எல்லா திசைகளிலும் நிரம்பி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால அதுல பெரிய டேமேஜ் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு புதுச்சேரியிலையும் கிட்டத்தட்ட தொகுதி உடன்பாடு வந்துருச்சு அப்படின்னு தெரியுது. அதாவது பெரிய அளவுல இல்லைனாலும் 16 இடங்கள்ல காங்கிரஸ் கட்சியும் 14 இடங்கள்ல திமுகவும், அதாவது 14ங்கிறது 12 திமுக, 1 விடுதலை சிறுத்தைகள், 1 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு 14 இடங்கள்ல அந்த உடன்பாடும் எட்டப்பட்டதாக செய்திகள் சொல்லுது. இன்றோடு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அங்க கடைசி நாள். அதனால இந்த அரேஞ்ச்மெண்டின் படி போட்டுருவாங்க, சீட்டை வேட்புமனு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எந்த தொகுதி என்ன என்பதை இறுதி செய்யும் போது அதற்கு தகுந்த மாதிரி வேட்புமனுவை வாபஸ் பெறுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில பாத்தீங்கன்னாலும் அதேதான்.
இங்க புதுச்சேரியை முடிச்சுட்டாங்க. அப்பவே ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க. இங்க பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட பேசி டெல்லியில என்ன ஒப்பு கொண்டு வரப்பட்டதோ அதை தமிழ்நாட்டுல அதிமுக அறிவிப்பாக அவற்றை வெளியிடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் என்பதை மக்கள் மத்தியில காட்டுவதற்காக எல்லா விஷயங்களையும் அங்க டிசைட் பண்ணாலும் இங்க டெலிவரி இவராலேயே தலைவராலேயே கொடுக்கப்படும் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.